கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகும் தலைப்பு, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரம் எது உண்மை? பிரியமானவர்களே, அநேகருக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தை குறித்து பல சந்தேகங்கள் இருக்கலாம். அதை குறித்து இந்த நாளிலே தெளிவாய் பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய நாட்டு நேர கணிப்பிற்கும் யூதர்களுடைய நேர கணிப்பிற்கும் வேறுபாடுகள் உண்டு. ஆகவே இந்த நாளிலே அதை குறித்து தெளிவாய் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 3ஆம் மணி வேலை, அது என்ன 3ஆம் மணி வேலை? நாம் அனைவருமே புனித வெள்ளி அன்று புனித வெள்ளி ஆராதனை அல்லது பெரிய வெள்ளி ஆராதனை என்று சொல்லி சிலுவை பாடுகளை குறித்தும் 7 வார்த்தைகளை குறித்தும் மும்மணி நேர தியானம் என்று சொல்லி பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை தியானிக்கிறோம். ஒரு சில வேளைகளில் 4 மணி கூட ஆகிவிடும். ஆனால் இந்த வசனத்தில் நாம் பார்ப்பது 3ஆம் மணி வேலை என்று சொல்லி இருக்கிறது. அது என்ன 3ஆம் மணி வேலை? அதாவது சிலுவையில் அறைந்த நேரம் 3 மணி என்றால், அடுத்ததாக வாசிக்கலாம். யோவான் 19:14 இயேசுவிடத்தில் விசாரணை நடப்பதை பார்க்கிறோம். அதில் அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 3 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டவரை எப்படி 6 மணிக்கு விசாரித்தார்கள் என்ற கேள்வி வரும் அல்லவா? மத்தேயு 27:45 மற்றும் மார்க்கு 15:33-34, லூக்கா 23:44 இதிலெல்லாம் பார்த்தால் இயேசு 6 மணிக்கு தான் சிலுவையில் தொங்குகிறார். இந்த சம்பவங்களில் முரண்பாடு இருப்பதாக நமக்கு தோன்றலாம். ஆனால் நாம் இந்த நேர கணக்கீட்டை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நானும் எத்தனையோ ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறேன், எத்தனையோ ஊழிய கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். அங்கெல்லாம் சிலுவை பாடுகளை குறித்து பேசுவார்கள், 7 வார்த்தைகளை குறித்து பேசுவார்கள். ஆனால் இந்த நேர கணக்கீட்டை குறித்து யாரும் பேசுவது கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு சிலர் மதியம் 12 முதல் 3 மணி வரை தான் இயேசு சிலுவையில் பாடுகளை அனுபவித்தார், அதனால் தான் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை அல்லது 4 மணி வரை ஆராதனை நடக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும் போது 3 மணி என்று வேதாகமத்தில் எங்கும் இல்லை. மாறாக 3ஆம் மணி வேலை என்றே உள்ளது. 3 மணி என்பது வேறு, 3ஆம் மணி வேலை என்பது வேறு. அதாவது 3 மணி என்பது சாதாரணமாக 3 மணியை குறிக்கும். ஆனால் 3ஆம் மணி வேலை என்பது காலை 9 மணியை குறிக்கும். எப்படி என்றால், யூதர்கள் 24 மணி நேரத்தை பகல் வேலையை 1ஆம் மணி வேலை, 2ஆம் மணி வேலை என்று 12 மணி வேலையாக பிரித்துள்ளார்கள். அதாவது காலை 6 மணியிலிருந்து தான் அவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. 1ஆம் மணி வேலை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், 2ஆம் மணி வேலை காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், 3ஆம் மணி வேலை காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், 4ஆம் மணி வேலை காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், 5ஆம் மணி வேலை காலை 10 மணி முதல் 11 மணி வரையிலும், 6ஆம் மணி வேலை காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், 7ஆம் மணி வேலை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், 8ஆம் மணி வேலை மதியம் 1 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும், 9ஆம் மணி வேலை மதியம் 2 மணி முதல் மாலை 3 மணி வரையிலும், 10ஆம் மணி வேலை மாலை 3 மணி முதல் 4 மணி வரையிலும், 11ஆம் மணி வேலை மாலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும், 12ஆம் மணி வேலை மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை கணக்கிடப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படியாக காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அவர்கள் கணக்கு வைத்துக் கொள்வார்கள். வேதத்தில் நாம் பார்க்கும் 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை,
9ஆம் மணி வேலை என்பதெல்லாம் இந்த கணிப்பை வைத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நள்ளிரவு 12 மணி முதல் மறுநாள் நள்ளிரவு 12 வரை ஒரு நாள் கணக்கு. ஆனால் யூதர்களுக்கு காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை தான் ஒரு நாள் கணக்கு. அதாவது 3ஆம் மணி வேலை என்பது காலை 8 மணி துவங்கி 9 மணி வரையிலான நேரத்தை குறிக்கும் பிரியமானவர்களே. இப்பொழுது கூட்டி கழித்து பார்த்தால் கணக்கு சரியாக வரும். இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கத்தை தருகிறேன். தெரியாதவர்கள் தயவு செய்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நன்கு கவனிக்க வேண்டும். 6ஆம் மணி அல்ல, 6 மணி நேரம். 6ஆம் மணி என்று நினைத்துக் கொண்டால் பகல் 11 மணி முதல் 12 வரை என்று கணக்கு தவறாய் போய்விடும் பிரியமானவர்களே. இது 6 மணி நேரமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். இவ்வசனத்தின்படி இயேசு விசாரணைக்காக ஒப்பு கொடுக்கப்படும் போது காலை 6 மணி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்தது விசாரணைக்காக அழைக்கப்படும் பொழுது 6 மணி நேரமாய் இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். இந்த வசனத்தில் அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது 3 மணி அல்ல, 3ஆம் மணி வேலையாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இவ்வசனத்தின்படி இயேசு காலை 9 மணி அளவில் தான் சிலுவையில் அறையப்பட்டார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 33இல் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44இல் பார்க்கிறோம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. ஏறக்குறைய 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இவ்வசனங்களின்படி பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை பூமி எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது என்று நமக்கு புரிகிறது. அடுத்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம் என்று பார்க்கிறோம். இவ்வசனத்தின்படி மாலை 3 மணி அளவில் இயேசு இந்த வார்த்தையை பேசினார் என்று நமக்கு புரிகிறது. அதாவது மாலை 3 மணி அளவில் இயேசு மரணம் அடைந்தார் என்று இதற்கு அர்த்தம். சுருக்கமாக சொன்னால், முதலாவது இயேசு விசாரணைக்காக ஒப்பு கொடுக்கப்படல் காலை 6 மணி. இரண்டாவதாக இயேசு சிலுவையில் அறையப்படல் காலை 9 மணி. மூன்றாவதாக பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாதல் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை. இயேசு மரணம் அடைதல் மாலை 3 மணி. இப்பொழுது உங்களுக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரம் எது உண்மை என்ற கேள்வியில் துவங்கி 4 கேள்விகளுக்கான பதில் கிடைத்திருக்கிறது பிரியமானவர்களே. ஆமாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் தொங்கியபடி காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை ஏறக்குறைய 6 மணி நேரம் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி பாடுகள் பட்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஏறக்குறைய 6 மணி நேரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். 3 மணிக்கு மேல் தான் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவருடைய பாடுகள் எப்படியாக இருந்திருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அது அந்த 6 மணி நேர போராட்டம் மட்டுமல்ல, அதற்கு முன்ன நாள் இரவு முழுவதும் அவரை அடிக்கிறார்கள்,
உதைக்கிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், காரி உமிழ்கிறார்கள். எல்லாவற்றையும் செய்து காலை 6 மணிக்குத்தான் அவரை விசாரணைக்காக அழைத்து வருகிறார்கள். அந்த இரவு முழுவதும் அவரை எவ்வளவு பாடுபடுத்த முடியுமோ அவ்வளவு பாடுபடுத்தி தான் அவரை விசாரணைக்காக விடிந்து 6 மணிக்கு அழைத்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்காய் அந்த பாடுகள், நமக்காய் அந்த வேதனைகள், நமக்காய் சிந்தப்பட்ட அந்த கல்வாரியின் ரத்தம் நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த கல்வாரியின் ரத்தத்தின் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக மரித்தார். காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நமக்காக அந்த சிலுவையில் தொங்கி 7 வார்த்தைகளை பேசி நமக்காக இந்த பாடுகளை அனுபவித்தாரே. நாம் அதை உணர்ந்தாலே போதும் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவோம். ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கிறிஸ்தவர்களே, அருமையான விசுவாசிகளே, அருமையான உலக ஜனங்களே, அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டு பாடுகள் பட்டு மரணம் அடைந்து ரத்தம் சிந்தியது எல்லாம் உண்மை. அனைத்தும் நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன்.